ஒரு இயக்கத்தின் சார்பில் பேச வந்த நானே, தொண்டனாக இருந்து அமைச்சராகி இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுகிற நானே, இந்த ஐயப்பன் தாகல் பகுதியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 100 பேரை பெயர் சொல்லி அழைக்கிறேன் என்று சொன்னால், தமிழகத்தின் முதல்வரே, நடிகரே, உனது கட்சியின் எம்எல்ஏ பெயரை சொல்லி அழைக்க உனக்கு ஆற்றல், நினைவு, திறமை, முகம் உனக்கு தெரியுமா? பறிகொடுத்து விட்டு நாடு தவிக்கிறது. எப்படி ஆட்சிக்கு வந்தார்கள் என்று அவருக்கும் புரியவில்லை, எப்படி பறிகொடுத்தோம் என்று நமக்கும் தெரியவில்லை. இந்த தொகுதியிலும் ஒருவர் வென்றார். வென்றது அவராக இருக்கலாம். என்றைக்கும் முடிசூடா மன்னன் ஆலந்தூர் தொகுதியில் அண்ணன் தாமு அன்பரசன் என்பது 100% உண்மை. புரியும் வகையில் சொல்ல வேண்டுமானால் ஒரு தேதி குறிப்பிடுங்கள், எந்த தேதி வேண்டாக இருக்கட்டும். ஒரு வீதியை குறிப்பிடுங்கள், எந்த வீதியாக வேண்டுமானால் இருக்கட்டும். ஆலந்தூர் தொகுதியில் எங்கள் அண்ணன் அன்பரசனை தனி மனிதாக நடந்து செல்கிறேன். அவருக்கு விடுகிற வணக்கங்கள், கும்பிடுகள், மரியாதை, மதிப்பு இன்றைக்கு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த வீதியில் இருந்திருந்தால் உன்னை ஏற்றுக்கொள்வோம். தெரியுமா? சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு நகைச்சுவை செய்தியை சொன்னார், படித்திருப்பீர்கள். ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு எம்எல்ஏ வீட்டுக்கு முன்பு சென்று குடிதண்ணீர் பிரச்சனை, தண்ணீர் வரவில்லை, 4 நாளாக கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லுவதற்கு கும்பலாக போகிறார்களாம். உள்ளே இருந்து ஒருவர் வருகிறார், வந்து என்னவென்று கேட்கிறார். எம்எல்ஏவை பார்க்கணுங்கிறாரு. எம்எல்ஏ நின்றுட்டு இருக்கவனு சொன்னாராம், எம்எல்ஏவா, அவர் சட்டமன்றத்தில் போயிருக்காரு, நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாராம். பக்கத்தில் இருந்தவன் சொன்னானா, நான் நீ தானே எம்எல்ஏ, வந்தவங்களை நீ இல்லைன்னு சொல்ற, அவனும் நம்பிக்கிட்டு போறானா? உன் முகத்தை பார்க்காமல் ஓட்டு போட்டு தமிழ்நாட்டை கோட்டை விட்ட மக்கள் தமிழகத்தில் இந்த ஆட்சியை தவிர வேற எந்த ஆட்சியாக இருக்க முடியும்? எந்த ஆட்சியாக இருக்க முடியும்? எனவேதான் மீண்டும் மீண்டும் கேட்பதெல்லாம், உழைத்த மக்கள் எங்கே? இன்னைக்கு முதலமைச்சராகிவிட்டார், 1 மாத காலம் நெருங்கிறது, சட்ட ஒழுங்கு கெட்டு போய்விட்டது, எங்க பார்த்தாலும் குற்றச்சாட்டுகள், போதைப் பொருளை அடக்குவதற்கு முடியவில்லை, அதிகாரிகளை மாற்றி இருக்கிறாய், நிர்வாகத்தை நீ சரி செய்வன் என சொல்லி இருக்கிறாய். இன்றைக்கும் 10 ரூபாய் பாட்டிலுக்கு என்று பாட்டு பாடினீர்களே, உங்கள் ஆட்சியில் அந்த 10 ரூபாய் வாங்காமல் நிர்வாகத்தை நடத்துவதற்குரிய துணிவு உண்டா? எனவே பொய்யையும் பித்தலாட்டத்தையும் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லி ஒரு கவர்ச்சியின் மூலம் அதற்கு கூட வருத்தப்படுகிறாராம். நான் என்ன கவர்ச்சியில ஆட்சிக்கு வந்தேன் என்று. உங்களிடம் சினிமா கவர்ச்சியை தவிர வேறு என்ன கவர்ச்சி இருக்கிறது? திறமையா, தியாகமா, ஆற்றலா, அறிவா, நினைவாற்றலா என்ன இருக்கிறது? திரைப்படத்தில் நடித்துவிட்டு ஆட்சிக்கு வர வேண்டும் என துடித்து இறுதி கட்டத்தில் தேர்தலில் நின்று இன்றைக்கு நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். ஆனாலும் ஒட்டுமொத்த 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் நீங்கள் வெற்றி பெற்றது வெறும் 107. ஒன்று ராஜினாமா வெறும் 106. 234இல் 106 நீ என்றால் நாட்டு மக்கள் நீ ஏற்றுக்கொண்ட முதலமைச்சரா? உனக்கு கிடைத்திருக்கிற வாக்கு விகிதாச்சாரம் 34%. ஒட்டுமொத்தம் 100இல் 34 என்று சொன்னால் 66%. இந்த ஆட்சி வேண்டாம் என்று சொல்கிற ஆட்சி என்பதை அவர்கள் மறந்துவிடக் கூடாது. எண்ணிக்கையின் அடிப்படையில் இருக்கலாம், இருக்கட்டும். அதற்கு கூட ஒரு ஆளுநர் ஆட்சி வந்துவிடக் கூடாது. பாரதிய ஜனதா கால் பதித்து விடக்கூடாது. அமித்ஷாவும் மோடியும் மற்ற மாநிலங்களில் ஆட்டம் போடுவது போல் தமிழகத்தில் ஆட்டம் போடவிடக் கூடாது என்று சொன்ன திராவிட சூரியன் தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற தலைவர் அண்ணன் தளபதி எடுத்த முடிவு, தன்னை சந்தித்த தோழமை கட்சிகள், ஒவ்வொரு கட்சியாக பெயரை சொல்லலாம், சந்தித்த பொழுது நீங்கள் எந்த முடிவு வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம், இது உங்கள் கட்சி, உங்கள் முடிவு, உங்கள் விருப்பம் என்று தன்னிடம் வெற்றி பெற்று சென்ற எம்எல்ஏகளுக்கு கூட ஜனநாயக அடிப்படையில் நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒரு ஜனநாயகவாதி நம்முடைய அன்பு தலைவர் அண்ணன் தளபதி என்று சொன்னால் இந்த ஆட்சி யாருடைய கையில் இருக்கிறது? உன்னை ஆள விட்டிருப்பது யார்? வெறும் 106 எம்எல்ஏ இருந்தால் நாட்டை ஆண்டு விட முடியுமா? வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள் எங்கள் தோழமை இயக்கம், காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். நான் பணிவோடு கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய உழைப்பு, இளைஞரணி செயலாளருடைய உழைப்பு, திமுக தொண்டனுடைய வியர்வை, திமுக தொண்டனுடைய அயராத அந்த அர்ப்பணிப்பு, இவர்கள் இருந்த காரணத்தால் வெற்றி பெற்றதற்கு பிறகு நீங்கள் வெளியில் ஆதரவு அமைச்சரிடம் என்று தேடி சென்றிருக்கிறீர்கள். அவர் வாய்ப்பு தந்திருக்கிறார் என்று சொன்னால், தீய சக்தி என்று சொன்ன அந்த தலைவர், தீய சக்தி என்று சொன்ன அந்த முதலமைச்சர் இன்றைக்கு உடனிருக்கிற சகோதரர்களை வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்துகிறாரே, அந்த தீய சக்தி தொண்டன் திமுக போட்ட ஓட்டு, அவர்கள் பெற்ற எம்எல்ஏ என்ற பரிசு என்பதை யாரும் மறந்துவிட முடியாது.
எனவே மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், பணிவோடு சொல்லுகிறோம், நாட்டில் முதலமைச்சர் விஜய் என்றாலும் உட்காருவதற்கான நாற்காலி திமுக தொண்டனுடைய உழைப்பு 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 மறந்துவிடக் கூடாது. உங்கள் தயவில் நாங்கள் இல்லை, ஆனால் எங்கள் தயவில் நீங்கள். என்ன புதுமை கண்டு விட்டீர்கள்? கோட் ஷூட் போட்டு வருவீர்கள், மாற்றம். முகத்தை சவரம் செய்வதில்லை, மாற்றம். டிஃபன் பாக்ஸில் சாப்பிடுகிறீர்கள், மாற்றம். காலையிலிருந்து மாலை வரை உட்கார்ந்து இருக்கிறீர்கள், மாற்றம். தமிழ்நாடு வேற என்ன மாற்றம் கண்டு விட்டது? தங்கசாலையில் வெள்ளியிலான பேருந்துகள் போகிறதா? மாற்றம் தருவதற்கு தேனாய் மழை பொழிகிறதா? வீட்டுக்கு வீடு அள்ளி கொடுக்கிறாயா? என்றைக்கும் சொல்கிறேன், கலைஞர் ஆட்சியும் சரி, எங்கள் அண்ணன் தளபதி ஆட்சியிலும் சரி, எங்கள் அண்ணன் அன்பரசன் அமைச்சர் பொறுப்பேற்று பணியாற்ற காலத்திலும் சரி, வீட்டுக்கு ஒருவராவது திமுக ஆட்சியில் பலன் பெற்றார்கள் என்ற சாதனையை உருவாக்கி தந்த தலைவர் கலைஞர். உன்னுடைய ஆட்சியில் என்ன சாதனை? ஒன்றை சொல், ஒரு மாத காலமாகிறது. ஒன்றை சொல், சொல்லுவதற்கு இடம் உண்டா? எங்கள் அண்ணன் கேட்டாரே, நான் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த வினாடி 2500 சிஎம் சார், 2500 எங்கே? என் சகோதரி கேட்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 6 சிலிண்டர், 6 வானா, ஒன்னே ஒன்னு கொடுத்து பாருங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாமன் சீர், 1 பவுன் தங்கம், பட்டு புடவை எங்கே? எனவே பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி நாட்டை ஆளுகிற நீ, எங்களால் கொண்டு வந்த கலைஞர் உரிமை தொகையை 1000 ரூபாய் மட்டும்தான் வழங்க முடிந்தது என்று சொன்னால், இதே தளபதியாக இருந்தால் அடுத்த மாதம் 2000 அள்ளி வழங்கி நாட்டு மக்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி இருப்பார். முதலமைச்சராகி விட்டு சொல்கிறார், எல்லாவற்றையும் துடைத்து விட்டு சென்று விட்டார்கள். நீ கோட்டைக்கு செல்லவில்லை, நிதித்துறை செயலரை பார்க்கவில்லை, தலைமைச் செயலாளரை பார்க்கவில்லை, கோப்புகளை பார்க்கவில்லை, இருப்பை பார்க்கவில்லை, கஜானாவை பார்க்கவில்லை, கையிருப்பை பார்க்கவில்லை. ஆனால் பதவி ஏற்றவுடன் நீ பேசுகிறாய், எல்லாவற்றையும் துடைத்து விட்டு சென்று விட்டார்கள். என்ன துடைத்து விட்டு சென்றோம்? நாங்கள் துடைத்து விட்டு சென்றது உண்மை என்றால் 18வது நாள் 1000 ரூபாய் வீதம் மகளிர்களுக்கு எங்கள் தளபதி சொன்னதற்கு பிறகு போட்டாயே, அந்த பணத்தை கோட்டையில் விட்டுவிட்டு வந்தது திமுகவா? திமுக தலைவரா நீயா? துடைத்து விட்டு சென்றோம் என்கிறாயே. எப்படி மாத ஊதியம் வழங்கப்படுகிறது? எப்படி 1000 ரூபாய் வழங்கினாய்? கலைஞர் முதலமைச்சர் வண்ண தொலைக்காட்சி தருவோம் என்று சொன்னோம், 1 கிலோ அரிசி 2 ரூபாய் என்று சொன்னோம், கூட்டுறவு சங்க கடன் ரத்து என்று சொன்னோம், இலவச மின்சாரம் உண்டு என்று சொன்னோம், 8ஆம் வகுப்பு வரை பஸ் பாஸ் என்று சொன்னோம். முதலமைச்சர் ஆனார், ஏன் வாக்களிக்கவில்லை என்று எண்ணக்கூடிய வகையில் இந்த மு.க. ஸ்டாலின் பணியாற்றுவேன் என்று சட்டமன்றத்தில் அடக்கத்தோடு பேசிய தலைவர் எங்கள் தலைவர். அடுத்து சொன்னார் எடப்பாடியை பார்த்து, நாங்கள் ஒரு கட்சியில் நின்றோம் என்றோம், நீங்கள் ஒரு கட்சியில் நின்றீர்கள் வென்றீர்கள். நீங்கள் ஒரு கட்சி, நான் ஒரு கட்சி, ஆனால் தேர்தல் முடிந்து விட்டது. இனி நாம் இருவரும் ஒரே கட்சி, அது மக்கள் கட்சியாக இருக்க வேண்டும். அந்த மகத்தான ஆதரவை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டவர் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். ஆனால் நீ என்ன சொல்லுகிறாய்? முதலமைச்சர் ஆன பிறகும் இன்றும் சொல்லுவேன், என்றும் சொல்லுவேன், நாளையும் சொல்லுவேன், திமுகவுக்கு எதிரி தாவேகாதான். எதிரி என்று சொல்லுகிற வார்த்தையை முதலமைச்சர் ஆன பிறகு நீங்கள் சொல்லலாமா? திமுக தொண்டனுக்கும் சேர்த்து முதலமைச்சர் விஜய் என்ற வெறுவன் என்பதை மறந்துவிடக் கூடாது. அண்ணா அப்படி பேசி இருப்பாரா? காமராஜர் அப்படி சொல்லி இருப்பாரா? கலைஞர் அப்படி பேசி இருப்பாரா? அரசியலில் பக்குவம் இல்லை. இன்னைக்கு சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது, அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினரை அமைச்சராய் பணியாற்றினார். ஆலந்தூர் தொகுதிக்கு அண்ணன் அன்பரசன் செய்ததை போல் தமிழகத்தில் எந்த தொகுதியிலும் எந்த அமைச்சரும் எந்த எம்எல்ஏவும் செய்யவில்லை. அடித்து சொல்லுவேன், நான் பொறாமையாக கூட பலமுறை பார்த்திருக்கிறேன். அவர் தொகுதிக்கு கூட்டத்திற்கு வரும்போதெல்லாம் கழக தோழர்கள் சொல்லுவார்கள், காலையில் வந்தார், மதியம் வந்தார், ஆட்டோ ஓட்டுநர்களை பார்த்தார், அசோசியேஷனை பார்த்தார், அந்த சங்கத்தை பார்த்தார், இவர்களை சந்தித்தார், இளைஞர்களை சந்தித்தார் என்று 24 மணி நேரத்தில் அண்ணன் தளபதியை போல் 20 மணி நேரம் இந்த ஆலந்தூர் தொகுதிக்கு தன்னை அர்ப்பணித்த உண்மை தொண்டன் தாமோ அன்பரசன் என்ற தங்க கட்டி. இன்னைக்கு வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம், வீட்டிற்கு சென்று தூங்குகிறோமா? ஆட்சி அதிகாரம் இல்லை, அடங்கி போயிருக்கிறோமா? என்னுடைய அண்ணன் சொன்னதை போல் உண்மையான திமுக தொண்டன் ஆளுங்கட்சியில் இருக்கும்போது இருக்கிற கொள்கை வரியை விட எதிர்கட்சியாக இருக்க பொழுதுதான் திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் வீறு கொண்டு எழுவான். ஆளுங்கட்சியாக இருக்க பொழுது சாலையிலே வீதிகளிலே கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி கொண்டு போகிற தொண்டர்கள் குறைவு. ஆட்சி அதிகாரம் இல்லை என்றால்
கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி சொல்லுகிற திமுக தொண்டன் ஆயிரக்கணக்கில் தமிழகத்தில் குமிகிறான் என்று சொன்னால் ஆளுங்கட்சியை விட தொண்டன் விரும்புவது எதிர்க்கட்சியில் கொள்கை முரசாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்பேற்பட்ட இயக்கத்தை தோற்கடித்ததற்கு பிறகு நீங்கள் வீரவசனம் பேசுகிறீர்கள். ஸ்டாலின் சார் சொல்லலாமா? ஒரு முதலமைச்சர் 76 மிசா கொட்டடைகள் தன் வாழ்நாளை இழந்த தலைவர், மக்களுக்கு உழைத்த தலைவர், அகில இந்திய தலைவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர், கலைஞரின் மறு வடிவாக இருக்கிற தலைவர், இந்தியாவில் இருக்கிற இஸ்லாம் மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கும் மத சார்பற்ற என்ற ஒரு சொல்லை சொல்ல வேண்டுமானால் அடுத்த வினாடி எல்லா இந்தியர்களும் நினைக்கிற ஒரே பெயர் மு.க. ஸ்டாலின் என்ற ஒப்பற்ற தலைவர், மதசார்பற்ற கொள்கையின் அடையாளம். நீ அவரை போய் ஒற்றையில் ஒருமையில் ஸ்டாலின் சார் என்று பேசுகிறாயே, எங்கள் தலைவர் பெயரை சொல்லுவதற்கும் உச்சரிப்பதற்கும் உங்களுக்கு எப்படி மனது வருகிறது? மரியாதை தெரிய வேண்டாமா? அவர் வீட்டிற்கு சென்றாய் ஆசீர்வாதம் பெறுவதற்கு, உன்னை அழைத்து சென்ற அந்த வாஞ்சை, அந்த கையை பிடித்து கொண்டு சென்ற அழகு, நேற்று வரை கோபத்தில் இருந்த விஜய் மீது என் தலைவன் கைப்பட்டதற்கு பிறகு ஒரு நாள் முழுவதும் உன் மீது பாசம் காட்டி மஞ்சம் நெஞ்சுரிய தொண்டன் திமுக தொண்டன். ஆனால் மீண்டும் நாய்வாளை நிமிர்க்க முடியாது என்பதை போல் நிரூபித்து காட்ட பெயரை சொல்லி அழைக்கிறாயே. நாங்கள் பேசாத பேச்சுகளா, எழுதாத எழுத்துக்களா? திராவிட முன்னேற்ற கழக மேடை என்பது லட்சிய முழக்கம், பேசி பேசி வளர்ந்த இயக்கம், பேசி பேசி கொள்கை உணர்வை ஊட்டிய இயக்கம், பேசி பேசி தமிழ்நாட்டு மக்களை காத்த இயக்கம். ஆனால் இன்றைக்கு நீ பேசுகிற பேச்சு அரசியலில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேச்சா? ஒரு முதலமைச்சர் சொல்கிறார், என் வாயில வந்துருங்கிறிய, அது என்ன நாகரிகம், என்ன பண்பாடு? ஓட்டு போட்ட மக்களை கேட்கிறேன், எத்தனையோ முதலமைச்சர்கள், எத்தனையோ அமைச்சர்கள், எத்தனையோ எம்எல்ஏக்கள், யாராவது ஒருவர் பொது மேடையில் என் வாயில வந்துரும் என்ற ஒரு கொச்சை வார்த்தையை சொல்கிறாய் என்று சொன்னால் அறிவிக்கிறேன், முதலமைச்சராக இருப்பதற்கு முழு அருகதை இல்லாதவர் இன்றைய முதலமைச்சர் என்பதை உனது வாயால் நீயே ஒத்துக்கொண்டாய். நீயே ஒத்துக்கொண்டாய். இதுவரை வருத்தம் தெரிவித்திருப்பாயா? விமர்சனங்கள் வருகிறது, பேசி இருப்பாயா? நாங்கள் பேசாத பேச்சா? சிபி சிற்றரசு, சிபி சிற்றரசு என்று திமுக பேச்சாளர் பேசி பேசி கட்சியை வளர்த்தவர், அலைகடல் வெற்றி கொண்டான் போல, நன்னிலம் நடராஜன் போல, கோயம்பூர் ராமநாதன் போல, விடுதலை விரும்பியை போல, நான் இவ்வளவு பேரை சொல்கிறேனே, இத்தனை பேச்சாளர்கள் அழைத்து தளம் அமைத்து கூட்டம் நடத்திய ஒரு மாபெரும் மனிதர் அண்ணன் தாமோ அன்பரசன் என்ற கொள்கை சிங்கம். கோவிசலியான மிட்டா மராசா கோடீஸ்வரன் இன்றைக்கு 4 முறை ஒரே தொகுதி நின்று வென்றவன் இந்த எளிய தொண்டன். ஒரே தொகுதியில் 4 முறை தொடர்ந்து 2011, 16, 21, 26. நான் பெருமைக்கு சொல்லவில்லை, என்னை போன்ற 10 எம்எல்ஏ கூட தோற்று போயிருக்கலாம். ஆனால் கொளத்தூரின் தங்கம் எங்கள் அண்ணன் தளபதி சட்டமன்றத்திற்குள்ளே சென்றிருக்க வேண்டும், சென்றிருக்க வேண்டும். நான் உள்பட எங்கள் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களை இணைக்கிற பொழுதெல்லாம் நெஞ்சுருகி நினைப்பேன். இன்றைக்கு நினைத்து பார்த்து சொல்லுவேன், ஒரு இயக்கத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதற்கு அடையாளம் அவர். அவர் அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் அடைந்த வளர்ச்சி என்ன? இன்றைக்கு ஏதேனும் வளர்ச்சி உண்டா? நான் உயர்கல்வித்துறை அமைச்சராக தலைவர் அவர்கள் பொறுப்பை எனக்கு தந்த பொழுது ஒரு 16 கல்லூரிகள் வழங்கப்பட வேண்டும் என்ற சூழல் வந்த பொழுது வந்திருந்த கல்லூரிகளில் முதலில் நான் ஒப்புதல் தந்து முதலமைச்சரிடம் கேட்டு பெற்ற தொகுதி ஆலந்தூரில் அரசு கலை அறிவியல் கல்லூரி. 21 கோடி ரூபாய் பணம், ஒரே ஆண்டில் கல்லூரி, ஒரே ஆண்டில் கல்லூரி துவக்கம், ஒரே ஆண்டில் இடம், ஒரே ஆண்டில் கட்டடத்திற்கான நிதி. இந்த 4ம் செய்து காட்டிய ஒரே சாதனையாளர் தாமோ அன்பரசன். அதை ஒத்துக்கொண்ட தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர். நாங்கள் என்ன செய்யவில்லை உங்களுக்கு? அந்த சிபி சிற்றரசு கூட்டங்களில் பேசுவார், மணிக்கணக்கில் பேசுவார், ரத்தம் சொட்ட சொட்ட பேசுவார். மறுநாள் மாற்றுக் கட்சியினர் கூட்டம் போட்டு, குறிப்பாக காங்கிரஸ் கட்சி கூட்டம் போட்டு, சிபி சிற்றரசு சிபி சிற்றரசு என்று சொல்லுகிறீர்களே, அவர் எந்த நாட்டுக்கு சிற்றரசு? கிண்டல் கேலி நையாண்டி. மறுநாள் அமுதத்தோடர்கள் கூட்டம் போட்டு சொல்வார்களாம், சிபி சிற்றரசு எந்த நாட்டுக்கு சிற்றரசு என்று கேள்வி கேட்கிறீர்களே, நீங்கள் ராஜாஜியை, மூதறிஞர் ராஜாஜியை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி, சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி என்று சொல்லுகிறீர்களே, அந்த ராஜாஜி எந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தியோ அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டு சிற்றரசு எங்கள் சிபி சிற்றரசு. இப்படி பேசுகிற கொள்கை உணர்வு உனது கூடாரத்தில் ஆள் உண்டா? உண்டு என்று பேச முடியுமா? இன்னைக்கும் சொல்கிறேன், கலைஞரை போல் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாத்த தலைவர் யார்? இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்னார், பக்குவமாக சொன்னார்,
எங்கள் வாக்குறுதிகளை தொடர்ந்து நிறைவேற்று, உனது வாக்குறுதியை எப்பொழுது நிறைவேற்றுவாய் என்று கேட்டார். எனவே காலம் இருக்கிறது, விரைவில் ஓடும். எந்த தேர்தல் வந்தாலும் திமுக இனி வெற்றி பெறும். நின்றத்தில் அனைத்திலும் வென்று காட்டிய தலைவர் அன்பு தலைவர் கலைஞர். கலைஞர் இல்லாத நிலையிலிருந்து இந்த தேர்தல் முடியும் வரை அனைத்து தேர்தலிலும் வென்று காட்டிய சாதனையாளர் நம்முடைய அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். எனவே ஆலந்தூர் தொகுதி மக்கள், எனவே நம்முடைய ஐயப்பன் தாங்கல் பகுதி மக்கள் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வலுவாக இருந்து அமைச்சருக்கும் வந்தே மாதரத்துக்கும் கழக தோழர்களுக்கும் பக்கபலமாக இருப்போம் என சொல்லி வாழ்க கலைஞர், வாழ்க கலைஞர், கலைஞரின் புகழ் ஓங்குக என வாழ்த்து சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.